சமூது கூட்டத்தினருக்கு நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நபியாக அனுப்பினான். இவர்கள் ஆது கூட்டத்திற்கு பிறகு வந்தவர்கள். இவர்கள் அல் ஹிஜ்ர் என்ற இடத்தில் வசித்தார்கள். அது இப்போ சவுதி அரேபியாவில் மதாயின் சாலிஹ் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. சமூது கூட்டமும் ஆது கூட்டத்தினரைப் போல உடல் பலம் வாய்ந்தவர்கள். இவர்கள் மலைகளை வெட்டி பெரிய பெரிய வீடுகளை கட்டினார்கள். இருந்தும் அல்லாவை வணங்காமல் சிலைகளை வணங்கி வந்தார்கள். அல்லாஹ் இவர்களை நேர்வழிப்படுத்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக அனுப்பினான். சமூது மக்களிடம் நீங்கள் அல்லாவையே வணங்குங்கள் என்று சொல்லப்பட்டது. அதற்கு இந்த கூட்டத்தினர் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி, நீங்கள் உண்மையிலேயே நபியாக இருந்தால் இந்த மலையை இரண்டாக பிளந்து ஒரு ஒட்டகத்தை வரவழைத்து காட்டுங்கள் என்றார்கள். அல்லாவும் அப்படியே அதிசயத்தை செய்து காண்பித்தான். இந்த ஒட்டகத்தை எதுவும் செய்யக்கூடாது என்று அவர்களிடம் சொல்லப்பட்டது. ஆனால் இந்த கூட்டத்தினர் இந்த ஒட்டகத்தை கொன்றுவிட்டனர். இதனால் இந்த கூட்டத்தினர் அல்லாவின் கடும் கோபத்திற்கு ஆளானார்கள். அவர்கள் மீது அல்லாஹ் பலமான சத்தத்துடன் நிலநடுக்கத்தை அனுப்பினான். இந்த வேதனையின் காரணமாக அவர்கள் தங்களுடைய வீடுகளிலேயே இறந்து கிடந்தார்கள். அதனால்தான் இந்த இடத்திற்கு தபூக் போரின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றபோது அங்குள்ள கிணற்றின் நீரை பயன்படுத்த வேண்டாம், இது அல்லாவின் கோபம் இறங்கிய இடம் என்பதாக சஹாபாக்களுக்கு மத்தியில் சொன்னார்கள். அல்லாவின் அச்சத்தாலும் அல்லாஹ் இறக்கிய வேதனையை நினைத்தும் அழுது அந்த இடத்தை விட்டு சீக்கிரமாக சென்று விட்டார்கள்.